ஏன் சார் நீங்க எல்லாம் படிச்சவங்க சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஸ்டூபிட். என்ன இங்கிலீஷ்ல டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க? போங்க, நான் சொன்ன மாதிரி கரெக்ட் பண்ணிட்டு வாங்க. எஸ் மேடம். எஸ். குட் மார்னிங். இன்னைக்கு தான் வந்திருக்கீங்களா? இதோ 10 மினிட்ஸ்ல வந்துடுறேன். என்னடா சமைச்சா தாளிச்சிட்டாங்களா? ஆமா, பெருசா திட்டுறாங்க. எம்ஏ படிச்ச ஏன் இங்கிலீஷ் சரியில்லையா? முதல்ல இந்த அம்மா தாம் புருஷனுக்கு தமிழாவது சொல்லி கொடுக்கலாம்ல. தற்குறிப்பு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? என்ன சொல்லு. நேத்து நம்ம ஆபீசர் குழந்தைக்கு பேர் வைடானா மாசம் ஆனான்னு பேர் வைக்கிறான் அந்த காட்டான். மிஸ்டர் எம்ஏ, 1 மினிட். என்ன மட்டும் காட்டி கொடுத்துறாதா? மிஸ்டர் பாலு, இது ஆபீஸ். இங்க நீங்க என்ன விமர்சிக்கலாம், ஆனா என் புருஷன் விமர்சிக்க கூடாது. ஐ கான்ட் டாலரேட் திஸ். என் புருஷன் தற்குறிதான். ஆனா உங்க மாதிரி பிஏ எம்ஏக்களை விட என் புருஷன் மாதிரி படிக்காத பாமர மக்கள் 1000 மடங்கு மேல். புரிஞ்சுதா? படிப்புங்கிறது பட்டம் மட்டும் இல்ல, பண்பாடும் கூட. அதுல என் புருஷன் எம்ஏ, நீங்க பேபி கிளாஸ். கெட் அவுட். என்னங்க, ஒரு குட் நியூஸ். நாளைக்கு நம்ம வீடு ஜெயின்னு இருக்க போகுது. நாளைக்கு ஒரு விஐபி, ஐ மீன் எனக்கு மேல ஒரு பெரிய அதிகாரி நம்ம வீட்டுக்கு வரப்போற. அவரோட வீடு வாசல் என்னாச்சு? இல்லங்க, நம்ம கல்யாணத்துக்கு வர முடியலன்னு உங்களை பாக்குறதுக்காக வரப்போறார். என்ன பாக்குறதுக்கா? ஆமா, அவர் கூட நார்த் இந்தியால இருந்து இன்னும் நிறைய பெரிய மனுஷங்க வராங்க. அவங்கள ரிசீவ் பண்ண, கார் பார்க் பண்ண, டின்னர் அரேஞ்ச் பண்ண. ஓ, மறுபடியும் பெரிய மனுஷங்க கூட்டமா? அவரை நம்ம வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டா? ஐயோ, அவ்வளவு பெரிய மனுஷன் உன் ஹஸ்பண்ட பாக்கணுமான்னு குறிப்பா சொல்லும் போது எப்படிங்க வேண்டாம் சொல்றது? அவர் வர்றப்போ வேற வேலையா நான் வெளியே போயிட்டா அது அதோட அசிங்கங்க. அவர் வந்து ஏதோ ஒண்ணு கேட்க போறாரு. ஒண்ணு கிடக்க ஒண்ணு உலக வைக்க போறேன். கண்டிப்பா நடக்க போகுது. விடுங்க, நாய் வேஷம் போட்டாச்சு, கொலைச்சிடுறேன். பெரிய மனுஷங்க எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கேத, நீங்க எங்க வந்துட்டா எப்படி தம்பி? பெரிய மனுஷனுக்கு வந்தா வீட்டுக்கு பெரிய மனுஷன் வச்சுக்கிறாங்க. நாம என்ன பண்ண போறோம்? மற்ற வீட்டும் போட்டு சித்த குழந்தைகள் விளையாடிட்டு அப்புறம் போனா போகுது. சாப்பிட்டீங்களா? ஆஜ் தட்ட முடியாத விருந்தாக்கும். இது பாருங்க, வர்ற பெரிய மனுஷன் மாதிரி இருந்தாலும் சங்கட்டம், இல்லாட்டி சங்கட்டம். பிறகு நான் என்னதான் பண்றது? ஆள் மாத்திரம் போட்டு கொள்ளாதீங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி வருத்தப்படுறீங்க? வந்தவங்க ஒண்ணும் தப்பா நினைக்கல தெரியுமா? சும்மா காது ஊத்தாதீங்க. என்னதான் காட்டா இருந்தாலும் எனக்கு உலகம் தெரியும். உங்க படிப்பெல்லாம் எப்படி இருக்கு? நீங்க ஒண்ணு வேலை விட்டு செய்யற வயசுல ஏமாண்டிங்க படிப்பேறும். பேசாம ஒண்ணு பண்ணிட்டுங்களா? என்ன? அலங்காம ரயில் ஏறி சிவனே நம்ம ஊருக்கு போயிடனே. இதுக்குதான் இவ்வளவு வருஷம் கழிச்சு நாம ஒண்ணு சேர்ந்தோமா? உட்காருங்க. பரவாயில்லைங்க. சரி சொல்லுங்க. என்கிட்ட வேலை செய்யற கூலிக்கார பசங்க சில பேரு கணேசபுரத்துல இருக்கிற இடத்துல குடிசை போட்டிருக்காங்க. இப்ப நான் அந்த இடத்துல கமர்சியலா ஒரு நீச்சல் குளம் கட்டலாம்னு இருக்கிறேன். அந்த இடத்தை காலி செய்ய சொல்லி பல தடவை கேட்டு பார்த்துட்டேன். பட் அவங்க காலி செய்யற மாதிரி தெரியல. அதனால எனக்கு பல லட்சம் ரூபாய் நஷ்டம். நீங்க எப்படியாவது மனசு வச்சு. ஓகே, சேர ஜனங்க கொடுத்த அப்ளிகேஷனையும் பார்த்தேன், நீங்க கொடுத்த அப்ளிகேஷனையும் பார்த்தேன். அவங்களுக்கு வயிற்று பிரச்சனை, உங்களுக்கு வருமான பிரச்சனை. இந்த விஷயத்துல நான் உங்க பக்கம் இருக்க முடியாது மிஸ்டர் மணவாளன். உங்களுக்கு வேணா தனிப்பட்ட முறையில. மிஸ்டர், அந்த குடிசைவாசிகளுக்கு மறுபடியும் எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது. இதையும் மீறி நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா I'll take legal action. மேடம் ப்ளீஸ். No more talk. You can go. சாப்பிடுங்க. நாமா? நானும் தான். குழம்பு என்னமோ வாசனை வருதே. கருவாடு குழம்பு கமகமனு வணக்கத்தான் செய்யும். கருவாடு குழம்பா?
கொமட்டிட்டு வருதா? நான் கிராமத்தை விட்டு வந்ததுல இருந்து சைவம் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதான். துளியோண்டு வெறிஞ்சோறு போட்டு மனசார ஊத்திக்கிறது வெறுவை தொடர்ந்து எப்படி? இல்ல நான் சாப்பிட்டுக்கிறேன், நீங்க சாப்பிடுங்க. போதும் போதும். அர்க்காணி, உடம்புக்கு என்னம்மா? ஒண்ணும் இல்ல அத்தை. நல்ல பிடிப்பு. முனியப்பன் கண்ணு திறந்துட்டான். ஹாய் அரு. ஹாய் ரேகா, வா. ஏண்டி ஊம மாதிரி இருந்துட்டு விஷயத்தை என்கிட்டயே மறைச்சிட்டிய? என்னது? என்னதா? உன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க வீடே அமளிப்படுது. உன் அத்தை தான் விஷயத்த சொன்னாங்க. ரேகா, என்ன விஷயம்? ஒண்ணும் தெரியாத பாப்பா 1 மணிக்கே போட்டாளாம் தாப்பா. இந்த கலெக்டர்மா ஒரு குழந்தைக்கு அம்மா ஆக போறாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். நான் ஏண்டி இப்படி திணற? பெரிய போஸ்ட்ல இருந்தா பிரெக்னென்ட் ஆக கூடாதானே? ஸ்டாப் யூ நான்சென்ஸ் ஐ சேட். கோவத்தை பாரு. இந்த சமயத்துல கோவப்படக்கூடாதுடி, குழந்தைக்கு ஆகாது. இதெல்லாம் நான் சொல்ல வேண்டி இருக்கு பாரு. சொல்லு, உடம்ப பாத்துக்கோ. குங்குமப்பூ நல்லதா வேணும்னா மயிலாப்பூர்ல ஒரு கடையில இருக்குங்க. விலைதான் முன்ன பின்ன சொல்லுவா. பரவாயில்லைங்களா? என்ன விலையா இருந்தா என்னய்யா, குங்குமப்பூ நல்லதா இருந்தா சட்டம். வாங்குற போது எதுக்கும் ஒண்ணு சாப்பிட்டு பார்த்துட்டு வாங்கும். சரிங்க. எனக்கு எதுக்குங்க? அம்மணி, இந்த மாதிரி சமயத்துல மெத்தப்படி ஏறும்போது பார்த்து பதனமா போகணும். வேணுங்க, நான் வேணும்னா போய் நம்மளுக்குள்ள குழந்தை குட்டி பிறக்குங்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டுமா? இப்படி ஒரு உண்மையை சொல்றதை விட அத்தை சொன்ன போய் எவ்வளவோ மேலுங்க. அத்தை தப்பா நினைச்சுக்கிட்டு தம்பட்டு அடிக்கிறது கூட எனக்கு பெருசா தெரியல. ஆனா அவரு அது எப்படி வெக்கத்தை விட்டு ஒரு ஆம்பளை கிட்ட சொல்றது? அரு, இந்த விஷயத்துல நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட. என்ன? படிப்பறிவு இல்லாத உன் புருஷன் கிட்ட நீ ஒரு கலெக்டரா தான் நடந்துகிட்டே தவிர ஒரு பொண்ணா நடந்துக்கலன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு கலெக்டர் மாவை தொடர்றதாங்கிற இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், உனக்கு அவரா தொடட்டுமேங்கிற சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். இதுதான் பிரச்சனை. அதுக்கு நான் என்னடி செய்யறது? கொஞ்ச நாள் லீவு போடு, அவரை தனியா என்னோட ஊட்டி பங்களாவை கூட்டிட்டு போ. உன் அந்தஸ்து, உத்தியோகம் எதுவுமே வெளியே தெரியாத அந்தரங்கமான இடம் அது. அங்க போய் ஒரு ஆம்பளை ஒரு பொண்ண ஒரு தடவை தொட்டா போதும், அதுக்கப்புறம் அவ மகாராணியா இருந்தா கூட அவனுக்கு அடிமையா தான் தெரியும். உன்னோட பிரச்சனையும் தீரும். வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். இந்த ஊர் நல்ல சின்ன இருக்குல்ல? எனக்கு கோயம்புத்தூராட்ட தான் இருக்குங்க. முதல்ல நான் குளிச்சுட்டு சமையல் வேலை பார்க்கறேன். இதுதான் எந்த துணி மட்டும் வலப்பையில வச்சுக்கிட்டேன்னு சொன்னேன். கேட்டா தானே? என்னங்க? ஏன் கொஞ்சம் இங்க வாங்கல. தண்ணி மாத்திருக்கப்ப எது கூப்பிடுறா? வாங்கல. வந்துட்டீங்களா? நான் அப்படியே வந்துட்டேன். கதை திறக்க முடியல. குளிருக்கு எரி இருக்கும் போல இருக்குது. இங்க நாதாங்கி ஒண்ணும் இல்ல. சித்திருங்க. பதனம் எலும்புக்கு முடிஞ்சு போகுது. நல்ல முழங்கையில் அடி.
நான் மாட்டிக்க போறேன். என்ன சிரிக்கிறீங்க? ஒண்ணுமில்லைங்க. சொல்லுங்க. இப்பதான் பொம்பளையாட்டம் இருக்குது. என்னது ஒரு வெங்காயம் இருக்கிறதுக்குள்ளே கண்ணு தெரியல வெளியே வந்துருச்சு. ஐயோ இது என்னது மூஞ்சி முறையில காரியா போயிட்டு. எங்க? அதோ எங்க? அந்த பக்கம் ஒண்ணு கொஞ்சம் மேல சோத்துக்கு கீழே அது பக்கத்துல அது பக்கத்துல அதான் தொடச்சுதான் விடுங்களேன். என்ன காரமா இருக்கா? காரமா காது வழியா போக வருது. குழம்புக்கு எத்தனை ஒரு போட தெரியாம கூட ஒரு பொம்பளையா? 60 மிளகா தானே போட்டேன். 60 மிளகாயா? 10 ஆளுக்கு மீன் குழம்பு வைக்கிறது தாட்டும். இது என்ன படி படிச்சீங்களோ? எனக்கு சமைக்க தெரியாதுங்க. திங்கிறதுக்கு தெரியுமில்ல? ஏன் சிரிக்கிறீங்க? சின்ன வயசுல குளத்தங்கரையில் உட்காந்து நம்ம 2 பேரும் மாடு மேய்ப்போமே, அது ஞாபகத்துக்கு வருது. அப்போ ஒரு பாட்டு பாடுவோமே, அத தாய் நோம்பி பூவாத்தான் சொல்லி கொடுத்தது. அது ஓலைக்கா கொண்டையில ஒரு கூட தாமரைப்பூ. தாமரைப்பூர்ல தாளம்பூ. அதான் தாளம்பூ. அது எப்படி? அது ஓலைக்கா கொண்டையில ஒரு கூட தாளம்பூ, தாளம்பூ சித்தாட தலை நிறைய முக்காடு. ஆமா தாளம்பூ சித்தாட தலை நிறைய முக்காடு. இம்முட்டு படி படிச்சுட்டு இதை மறந்துட்டே எப்படி? குழந்தையும் இல்ல குட்டியும் இல்ல. நீங்க கற்பனை பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் போய். அருக்காணி இது விஷயமா ரொம்ப அவமானப்பட்டு என்கிட்ட வருத்தப்பட்டா. அவன் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டுமேனுதான் நானே அவங்களை வெளியூர் அனுப்பி வச்சிருக்கேன். மறுபடியும் இது விஷயமா அவகிட்ட பேசி அவன் மனசை புண்படுத்தாதீங்க. போன இடத்துலயாவது இந்த பையன் இந்த பிள்ளை மனசு நோகாம நடந்துக்குவானா? தூங்கல? அக்காணி, அப்பா உங்க வாயால என் பேரை கேட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு அண்ணாடு நினைக்கிறது. சொல்லுங்க. அது எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிக்கிறதுன்னு தான். புருஷ பொண்டாட்டிக்குள்ள என்னங்க? அது சரி, இனிமே ஒளிமறைவு என்ன உடைச்சு சொல்லிடுறேன். சும்மா சொல்லக்கூடாது. ரேகா ஒரு பெரிய சைக்காலஜிஸ்ட். இங்க வர்றதுக்கு ஐடியா கொடுத்தது அவதான். ஏதோ மாநாட்டுக்கு போறதா இல்ல? ஐயோ ஐயோ, அது பொய். பொய்யா? நாம இங்க வந்திருக்கிறதே அத்தையும் ஃபாதரும் பொய்யா நினைச்சிட்டு இருக்கிறது உண்மையாக்குதான். அர்க்காணி, அது சரி, நீங்க என்னமோ சொல்லணும்னீங்களே, அது முதல்ல சொல்லுங்க. சொல்றேன். நாம கண்ணால முச்ச நாள் இருந்து ஒரு வாட்டி கூட நான் உன்னை தொடலையே. ஏன் தெரியுமா? காம்ப்ளெக்ஸ். தமிழ்ல சொல்லல, கூச்சம். நான் படிச்சவ, பெரிய உத்தியோகம் பாக்குறவங்கிற தயக்கம். அதான் இல்ல, பின்ன வைராக்கியம். வைராக்கியமா? ஆமா, என்ற அருக்காணிக்கு குச்சி தெளிகிற வரைக்கும் அவளை தொடக்கூடாதுங்கிற வைராக்கியம். நமக்கு நடந்ததே ஒரு கண்ணாலம் ஆயுசுக்கு அது சரிப்பட்டு வராது. இப்படி யாருமே இல்லாத இடத்துல வேணும்னா நான் உனக்கு புருஷன் மாதிரி இருக்கலாம். ஆனா நீ நிரந்தரமா இருக்கிற இடத்துல அந்த புருஷனுக்குள்ள அந்தஸ்து எனக்கு இருக்காது. என்னைக்குமே இதுதான் பிரச்சனை.
நாச்சிபுத்திர முன்னாடி இன்னைக்கு வரலீங்களா? பிள்ளைங்களுக்கு மஞ்சகாமலையா, அதான் வரல. ஒழுங்கா பணத்தை வாங்கிட்டு இடத்தை காலி பண்ணிட்டீங்கன்னா உங்க எல்லாருக்குமே நல்லது. இல்லன்னா நாச்சிமுத்து மாதிரி ஜெயில அல்லாட வேண்டியதுதான். இந்த பணம் எல்லாருக்கும் பட்டவடா பண்ண. இன்னும் 6 மணி நேரத்துக்குள்ள இந்த இடத்துல ஒரு குடிசை இருக்கக்கூடாது. இந்த குடிசை ஜனங்களுக்காகத்தான் நாச்சிமுத்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனான். அவன் குடும்பத்தை அனாதைய விட்டுட்டு நாங்க மட்டும் பணத்தை வாங்கிட்டு குடிசையை காலி பண்றது சரியில்லைங்க. டேய், அவங்களையும் சேர்த்தாட்டா காலி பண்ண போறோம். உயிரே போனாலும் என் புருஷன் சொல்லாம இந்த வீட்டை காலி பண்ண மாட்டேன். என்னடி இந்த பேட்டைக்கே ராணியா நீ? இப்ப குடிசையை காலி பண்ண போறோம். ஜெயில இருக்கிற உன் புருஷன் என்ன பண்றான்னு பாப்போம். ஏன்னா நிக்கிறீங்க? உள்ள புகுந்து சாப்பிட்டு வெளியே போடுங்க. நீங்க 2 மஞ்சக்காமல வந்து படுத்துக்க ஒண்ணும் பண்ணிடாதீங்கயா. தூக்கி போடுங்க. ஐயோ என் பிள்ளைங்க பாருங்களா. என்னப்பாங்க? தம்பி, வீட்டு சாமான்லாம் அள்ளி வெளியே போட்டு உடம்பு சரியில்லாத குழந்தைய தூக்கி வெளியே போட்டாங்க. நான் எங்க போய் நிப்பேன் தம்பி? ஏன்பா ஆம்பளை இல்லாத வீட்டுல இந்த மாதிரி பண்றீங்க? ஏன் நீதான் இருக்கியே, கூட்டி போய் எங்காச்சும் வச்சுக்கேன். எவனோ தெருவுல வரும் நாச்சு சம்சாரத்துக்கு உதவி செய்யறான் பாத்தியா? தெருவுல ஒருவனுக்கு தலையை வச்சா என்ன எல்லாம் அந்த மனவாள செட்டப்புங்க. அதேட்டானா ஆமையா உரைச்சி அனுப்ப பார்த்தாங்க, முடியல. உதவி செஞ்சு அனுப்புறாங்க. நீ கான்ட்ராக்டர் ஆளு தானே? பின்ன அளவோட கூட சொல்ல மாட்டேன். இவன் கான்ட்ராக்டர் ஆளு தான். நீங்களா? இவரு ஐயா, இந்த சனங்கிட்ட நான் யாருன்னு தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. கலெக்டர் புருஷன் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும், இவ்வளவு ஆபத்து வந்திருக்காது. அந்த சேரி ஜனங்கள்ட்ட இருந்து இவர் தப்பிச்சு வந்ததே நம்ம கலெக்டர் அம்மாவோட தாலி பாக்கியம் தான் சொல்லணும். பட்டுமா சார்? நீ என்ன மனுஷனா மாற? வாய் திறந்து ஒரு வார்த்தை நீ யாருன்னு சொல்றதுக்கு உனக்கு என்னடா கேடு? தலை நாள்ல எனக்குன்னு வந்து பிறந்த நாயே, தரல நாயே. ஏன்பா சோறு தானே தங்குற நீ? கடைசியில நீ யாருங்கிற புத்தியை காமிச்சிட்டிய. நிறுத்தியா? பெருசா புத்தியை பத்தி பேச வந்துட்டான். சோத திங்காம இலத்தை திம்பாங்களா? ஒரு மனுஷன் என்னைய பண்ணுவான்? கலெக்டர் புருஷன் சொன்னாலும் தப்புக்கிறீங்க. வாய் முடிட்டு கம்பெனி கிடந்தா வேற கம்பெனி தங்குறீங்க. என்ன கேட போய் வச்சுட்டீங்களா? தலைவரையா அடிச்சுக்கிட்டேன் இந்த கண்ணால வேண்டாம். யாராச்சும் கேட்டீங்களா? உங்க பேச்சு கட்டுப்பட்டு தாலி கிட்டமே ஒரு நாளாச்சும் நான் தொட்டு போனா பெருசா பேரு கலெக்டர் புருஷன். வர்றவங்க போற முறையெல்லாம் அசிங்கப்பட்டு மான மரியாதை விட்டு இருட்டு வீட்டுக்குள்ள நாயை கட்டி போடுற மாதிரி கட்டி போட்டு கேட்டா ஒத்துறாங்களா? பெரிய மனுஷன் இருக்காங்களா? காரு பகலா சூட்டு கோட்டு போடுற பெரிய மனுஷன் கஞ்சி குடிச்சு நிம்மதியா குடிச்சிருக்கா காட்டா? இதான் உங்க நாயா? ஆனா உங்க நாயத்தை கொண்டு போய் ஓடப்புல போட. யோ, என்ன சந்தோஷத்துக்கு நான் ஆர்டர் கோவல் துணி போதியா?
நீங்களும் உங்க வாட்ச் மோதிரம். எனக்காக நீங்க ஊர் ஜனம் கிட்ட அடிப்பட வேண்டாம். நீங்க ஊருக்கு போலாம். ஃபாதர், இவரை ஊருக்கு அனுப்பி வச்சிருங்க. உங்களை பிரிஞ்சு கலெக்டரா இருக்கிறத விட உங்க பொஞ்சாதியா உங்க கூட இருக்கிறது தான் நான் பெருமையா நினைக்கிறேங்க. இதுக்கு அதான் அர்த்தம். மாமா